நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா ஜோடியாக திருமணத்திற்கு போனது பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. பலரும் இது குறித்து தங்களது கருத்தை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் தான் அதிகம் வந்துகிட்டு இருக்கையில் விஜய் டிவி பிரபலமான நாஞ்சில் விஜயன் தெரிவித்துள்ள கருத்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நடிகர் விஜய் த்ரிஷாவுடன் திருமணத்திற்கு சென்றுவிட்டார். அதனால் இப்போ என்ன பிரச்சனை, கண்ணா பின்னான்னு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அண்ணா, உங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லைண்ணா, நீங்கள் தான் அண்ணா. அண்ணா உங்களை எவ்வளோ நம்பினோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. விஜயின் அரசியல் கருத்தில் விமர்சியுங்கள், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உள்ளது. அது இந்த சமுதாயத்துக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சிக்க யாருக்கும் உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. அடுத்தவங்களை குறை சொல்லும் போது மீதி 3 விரல்களும் உங்களைத்தான் காட்டும். அதை மனசில் வச்சுக்குங்க. தனிப்பட்ட முறையில் விஜயின் மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க. பிடித்திருந்தால் சேர்ந்து வாழ போகிறாங்க, இல்லைன்னா விவாகரத்து பெற போகிறாங்க. அதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். நடிகை த்ரிஷாவுடன் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்கிறார் என்றால் ஒரு தோழியாக, நல்ல நண்பனாக கலந்து கொண்டிருக்கலாமே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்மில் எத்தனை பேர் இதேபோல் தோழியுடன் திருமணத்திற்கும் நிகழ்ச்சிக்கும் செல்வோம்? அதை யாராவது தவறாக பேசினால் எப்படி இருக்கும்? நடிகர் விஜய் சினிமாவில் உள்ளார், நடிகை த்ரிஷா சினிமாவில் உள்ளார். எதாச்சியாக நீங்கள் திருமணத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டிருக்கலாம். நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இதுக்கு எல்லாம் அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தளபதி விஜய்க்கு தெரியும். நீங்கள் சொல்லும் இந்த விமர்சனம் என்பது அவரது குடும்பத்தில் இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மனசில் வச்சுக்கிறோங்க. ஒருவேளை த்ரிஷாவை அவர் திருமணம் செஞ்சுக்கிறார் அப்படின்னா அதை அவர் சொல்லட்டும், அதன் பிறகு நாம் தெரிஞ்சுக்கிடுவோம், மனசார வாழ்த்துவோம் அப்படின்னு பேசி வீடியோ ஒன்று பகிர்ந்திருக்காங்க. இவரது இந்த வீடியோ விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.